வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான நிறம் மாறும் உலகில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல 4 வித்தியாசமான கதைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒருத்தர் நரேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. ஒரு அம்மா பொண்ணு தான் இந்த இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு பொண்ணோட பர்த்டேவா இருக்கும். அம்மா நம்மளே கேக் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கேக் ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க. அதாவது போன பர்த்டே நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க. இவங்க பர்த்டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த கேங்ல ஒரு பையனை பிடிக்கும் போல. ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. லவ்லாம் பண்ணல. அந்த பையனை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்க்குற அம்மாவுக்கு கோவம் வந்துருது. எல்லாரும் முன்னாடியும் பொண்ணு கட்டி பிடிச்சிட்டாங்கல்ல, இதனால கோவப்பட்டவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பலார்னு கண்ணத்துலயே அறையிறாங்க. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நம்மளை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு வருஷமா பொண்ணு பேசாம தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு அம்மா கேக்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறதும் பொண்ணுக்கு தெரியுது. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்புற நில்லுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆனா பொண்ணு கண்டுக்கவே மாட்டா. வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துல பொண்ணுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அம்மா பேசிதான் ஃப்ரெண்டு கால் பண்றா அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரியுது. என் அம்மாவை பத்தி எதுவுமே பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் அம்மா இன்னைக்கு கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க, எதுக்காக இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. உன் வீட்டுக்கு வரதுக்காக தான் முடிவு பண்ணியிருக்கேன், உன்னால இடம் தர முடியாதுன்னா சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, சரி என் வீட்டுக்கே வான்னு சொல்லிடுறாங்க. இவங்க ட்ரெயின்ல சீட்டு புக் பண்ணிருப்பாங்க. ஆனா சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டிடிஆர் கிட்ட காசு கூட தரேன், சீட்டை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சீட் ஏதாவது ஃப்ரீ ஆச்சுன்னா தரேன், இப்போதைக்கு எங்கேயாவது வெயிட் பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல சீட்டு இவருக்கு கிடைச்சிருது போல. இந்த சீட்டை வேணா எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. டிடிஆரும் எதிர உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பையனால் தானே அம்மாக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்தது. அந்த பையன் தான் கால் பண்ணிட்டாரு. உன் அம்மா இன்னைக்கு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக வீட்டை விட்டு வரலாமா, நீ திரும்பி போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் டிடிஆர் கவனிக்கிறாரு. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஏன் ஸ்மைல் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அம்மா கூட பிரச்சனையா, சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு கோவப்படுறியே, நானும் ஒரு டைம் இந்த மாதிரி தான் கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா பேசஞ்சர் சிலர் அவங்களோட கதையை சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாரு. இது கதைகளை சொன்னாங்களா, எங்க எனக்கும் கதைகளை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப டிடிஆரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிராமத்தை சேர்ந்த மலர்னு ஒரு பொண்ணு கண்ணன்னு பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போயிருப்பாங்க. அவர் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப மலர் சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டு முன்னாடி வந்துடுறாங்க. என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, வெளியே வாங்க, அவன் கதையை கண்டிப்பா முடிக்கணும்ன்ற மாதிரி சொந்தக்காரங்க சொல்றாங்க. ஆனா அப்பா உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப வர போறீங்களா இல்லையான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதை மீறியும் அப்பா இருக்காருல, கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப இந்த ஆளுங்க கிட்ட இருந்து கத்தியெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மும்பைல நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப லால் பாய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. காரணம் இவரோட பையனா ஆப்போனன்ட் இருக்காருல்ல, காலி பண்ணிருப்பாரு. அந்த ஆப்போனன்ட்டோட பேரு அப்துல் மாலிக் அப்படின்றது. அப்துல் மாலிக்கோட விஷயத்துல இந்த பையன் தலையிட்டுக்கிட்டே இருப்பான். இவர் வார்னிங் தான் கொடுக்குறாரு. ஆனா அந்த பையன் ஓவரா பேசிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம அப்துல் மாலிக் இருக்காருல்ல, அந்த பையனோட கதையை முடிச்சிருப்பாரு. பையன் கதையை முடிச்சிட்டான், அந்த அப்துல் மாலிக்கே ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இந்த பாய் யோசிக்கிறாரு. நேரடியா கை வைக்க முடியாது, சாமர்த்தியமா தான் அடிக்கணும்ன்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் மலரு கண்ணனை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மும்பைக்கு தான் வந்திருக்காங்க போல. மலரால பேச முடியாது. இவருமே ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஊர்ல என்ன நிலைமைன்னு தெரியல, அதனால இவருமே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃப்ரெண்டுமே அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் முன்னாடி நாள் நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணிருப்பாங்க. இப்ப மலரோட அப்பா கிட்ட ரெண்டு பேரையும் வெட்டுங்கன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. அவருமே பக்கத்துல வந்துடுறாரு. வந்தவரு பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம், சாமர்த்தியமா உங்க ரெண்டு பேரை வேற எங்கேயாவது அனுப்பியிருப்பேன், ஏமா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் கண்டிப்பா பொண்ணை கொல்ல மாட்டாருன்றது ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருது. இவரை நம்பி பிரோஜனம் இல்ல, நம்மளே காலி பண்ணலான்ற மாதிரி மொத்தமா பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணையும் கண்ணனையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாரு. இப்ப அப்பா இந்த ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிருப்பாரு. இவங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் மலரோட அப்பா இறந்து போயிட்டாரு போல. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. அதை பத்தி தான் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசி முடிச்சுட்டு மலருக்கு பக்கத்துல
வராரு. என் அப்பா இப்ப ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு லைனே கிடைக்கலன்ற மாதிரி இவர் பொய் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இவர் இருக்காரு பாத்தீங்களா, உன்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பிட்டு இருக்காரு. அந்த அப்துல் மாலிக் இருக்கார்ல, விலை மாதுகளோட இடத்துக்கு போவாருன்றது தெரிய வருது. அந்த இடத்துல வச்சு காலி பண்ணலான்ற மாதிரி இவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இது ரிலேட்டடா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒரு பலியாட மட்டும் ஏற்பாடு பண்ணித்தா, அவனை வச்சுதான் அப்துல் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த கண்ணனுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருது போல. மலரை படுக்க வச்சு இவரும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டு பேச்சு வாக்குல நீ எந்த ஊர்ல இருக்கன்னு கேக்குறாரு. இவரும் இருக்க இடத்தோட பேரை சொல்லிடுறாரு. பார்த்தா ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல தான் ஊர் ஆளுங்களா இருந்திருக்காங்க போல. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மச்சான் என்ன மிரட்டி தாண்டா பேச வச்சாங்க, நீ உடனே கிளம்பிடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவர் கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள திருடங்க இருக்காங்கல்ல, இவர் போனை புடிங்கிட்டு போறாங்க. இவரும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா இன்ஸ்பெக்டரோட வண்டி மேல இடிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் மலரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. நான் சொல்றத பண்ணாதான் உனக்கு மலர் கிடைப்பான்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து பாய் வந்துடுறாரு. பாய் என்ன சொல்றாருன்னா, இவன்லாம் செட் ஆக மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை மாதிரி ஆளுங்க தான் அந்த இடத்துல ஈஸியா நுழைய முடியும், சந்தேகம் வராம இந்த விஷயத்த பண்ண முடியும், எல்லாம் கரெக்டா வரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதனால பாயுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. பாய் கிட்ட ஒரு தமிழ் ஆள் இருப்பாரு. அவருமே இவர் மாட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவங்க மயங்கி விழுந்து கிடந்தாங்கல்ல, அப்ப இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கண்ணனோட ஃப்ரெண்டா தான் இவர் இருப்பாரு. நீங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி இவர் தான் தங்கவே வச்சிருப்பாரு. இவன் போய் அநியாயத்துக்கு பாய் கிட்ட மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அப்துல் மாலிக்க காட்டுறாங்க. விலை மாதுகள் இருக்கிற இடத்துக்கு வராரு. ஒரு பொண்ணு கிட்ட தான் அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறதே மலர் தான். மலரை சேஃபா வச்சிருக்கான்னு போய் தான் சொல்லியிருக்காங்க போல. இப்ப பாய் கிட்ட இருக்க தமிழ் ஆள் இருக்காருல, அந்த பொண்ணை எங்கண்ணா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாமர்த்தியமா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா பாய் இருக்காருல, நீ அவனுக்காக தான் இதை கேட்கறேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா பாய் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த அண்ணன் இருக்காருல, கவலைப்படாத நான் எப்படியாவது உங்க 2 பேரை சேஃப் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏண்டா என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறதுக்கு பாக்குறியா, சாவுன்ற மாதிரி பாய் இருக்காருல, இவர் கதையை முடிச்சிடுறாரு. அப்துல் மாலிக் இந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இருக்கலாம் வந்திருக்க மாட்டாரு. இவர் வந்து இவரோட அம்மா கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாரு போல. அந்த மாதிரி இந்த பொண்ணையும் அம்மான்னு நினைச்சு அம்மா கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரோட அம்மா பேரு ஃபாத்திமா அப்படின்றது. அவங்க இந்த இடத்துல விலை மாதுவா தான் இருந்திருப்பாங்க. நடுவுல கொஞ்ச நேரம் மட்டும் தான் பையன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். இவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கஸ்டமர் வருவாரு. இவங்க கஸ்டமரை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால அவர் டென்ஷன் ஆயிருப்பாரு. உள்ள வந்து இவங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. அப்படி அடிச்சு அவங்க கதையே முடிச்சிருப்பாரு. அப்துல் மாலிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பீச்ல நின்னுட்டு இருக்காரு. கஸ்டமரா வந்தவர் ஒரு போலீஸ்ன்னு தெரிய வருது. இங்க என்னடா நின்னுட்டு இருக்க, நீ அவளோட பையன் தானே, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவன் மேலதான் கோவத்துல இருந்தார்ல, அதனால கொடூரமா இவன் கதையை முடிச்சிருப்பாரு. அப்படிதான் இவர் ரவுடியா ஃபார்ம் ஆயிருப்பாரு. இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட பேசுற மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவரும் சாதாரணமா கதவை திறக்கிறாரு. பார்த்தா கண்ணன் தான் வந்திருக்காரு. சட்டுன்னு கத்தியை இவரோட வயிற்றிலேயே இறக்கிடுறாரு. இப்ப அப்துல் மாலிக் சுதாரிச்சு அவரை போட்டு அடிக்கிறாரு. யாரா நீன்னு கேட்கிறாரு. அப்ப வெளியே வந்த மலர் இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல போய் அழுவுறாங்க. இவரும் மலருக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பாயும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. ஏற்கனவே அவர் வீக்கா இருக்கிறதுனால அட்டாக் பண்றாங்க. இந்த அப்துல் மாலிக்கோட கதையை முடிச்சு இந்த 2 பேரோட கதையும் முடிக்கலான்ற மாதிரி பாய் நினைக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி பார்வையிலேயே கேக்குறாங்க. அம்மா கேட்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. அதனால இவர் இருக்கார்ல, திரும்பி எந்திரிச்சு இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப இந்த டீம்ல இருக்க எல்லார் கதையும் முடிச்சிட்டு இருக்காரு. எல்லாரையும் காலி பண்ணதுல இவர் பயங்கரமா வீக் ஆயிடுறாரு. இப்பயும் மலரை பார்த்து அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. இன்னமும் மலர் அம்மா மாதிரி தான் இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அம்மாவை காப்பாத்திட்டோன்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இவங்க மடியிலேயே இவரோட உயிர் பெயருது. அந்த காதல் ஜோடி தான் இந்த விஷயத்தை இந்த டிடிஆர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை கேட்கிற இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. வேற ஒரு கதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த டிடிஆர் வேற ஒரு கதை சொல்றாரு. இப்ப ராயப்பன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் லவ்வரோட பேரு குழந்தை அப்படின்றது. இப்ப குழந்தைய பாக்குறதுக்காக வராரு. அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு பசி எடுத்திருக்கும். அவங்க வீட்டுல இருக்க பாலை எடுத்து குடிச்சிருப்பாங்க. அதுக்காக அந்த வேலைக்காரங்க ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. இதை நினைச்சுதான் அழுவுறாங்க. ராயப்பன் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் ஓடின மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு செம்மையா பசிக்குது. டான்ஸ் ஆடினா பசி போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இவங்க 2 பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பையன் கிட்ட இருந்து காசு வந்தாதான் இவங்க சாப்பிட முடியும். நீங்க போய் பாருங்க, எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறாரு. இதுதான் மாசத்தோட முத நாளா இருக்கும். பையன் கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்துரும்ன்ற மாதிரி இவரும் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு.
வந்த போஸ்ட்மேன் இருக்கார்ல, இருங்கயா பாக்குறேன்ற மாதிரி வேகமா பாக்குறாரு. ஆனா வரலன்றது தெரிய வருது. இல்லையா இன்னும் வரலன்ற மாதிரி சொல்றாரு. சரி மூத்த பையனுக்கு கால் போட்டு தானே கேட்கிறாரு. கால் பண்ணி பார்த்தா மூத்த பையனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. சரி சின்ன பையனுக்கு கால் போட்டு தானே கேட்கிறாரு. சின்ன பையன் போனை எடுத்துடுறாரு. எதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? இந்த மாசம் அண்ணன் தானே காசு அனுப்பணும், எனக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, உங்களுக்கு காசு தரதே எனக்கு ஒரு வேலையா போயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. பையன் கோவமா தான் பேசுறான்றது இந்த போஸ்ட்மேனுக்கு தெளிவா தெரியுது. இந்த போஸ்ட்மேன் இருக்கார்ல, ஐயா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வேணா தரவான்னு கேக்குறாரு. இல்ல என் பெரிய பையன் கிட்ட இருந்து காசு வந்துடும், நானே பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டு பையன் நடுவுல வருவான். அவன் இருக்கான்ல, 2 பண்ணை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. ஆமா சேர்ந்து சாப்பிடறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். தாத்தா வந்துட்டோம், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கிறத இந்த தாத்தா பாக்குறாரு. இந்த இடத்துல இவரோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. குழந்தைய கல்யாணம் பண்ணார்ல, இவரே எல்லா வேலையும் மாங்குன்னு பாத்துட்டு இருக்காரு. இவங்களுமே சாப்பாடு தரதுக்காக வந்திருக்காங்க. இந்த சமயம் இவங்களுக்கு ஒரு பையன் தான் இருந்திருப்பாரு. 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை தனியாளா எதுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், இப்ப வயிற்றுல வேற ஒரு குழந்தை இருக்கு, 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. மூட்டை தூக்கிட்டு இருக்கிறத இந்த பெரியவர் பாக்குறாரு. நானும் இந்த வேலை பாக்குறேன்னு கேக்குறாரு. ஐயா உங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அந்த காலத்து உடம்பு, என்னால முடியும்ன்ற மாதிரி இவர வேலை எல்லாம் பாக்குறாரு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறத மத்தவங்க கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த வழியா பையன் வராரு போல, அதாவது மூத்த பையன் வராரு போல. மூத்த பையனோட ஒய்ஃப் இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க அப்பா நம்ம மானத்தை வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மூத்த பையன் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பா இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சீக்கிரமா வீடு வந்து சேருங்கன்ற மாதிரி இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப 2 பேருமே கோவமா வீட்டுக்கு வராங்க. இது என்ன பண்ணுன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எட்டி மிதிச்சிடுறாங்க. இந்த சின்ன பையனை அனுப்பி விடுறாங்க. பையனுமே அவர் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டுறான். இப்ப இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நடந்த விஷயத்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. இவங்க 2 பேருமே பசங்களுக்காக பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. ஆனா பசங்க அதை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் பேத்தி இருக்கா பாத்தீங்களா, பாட்டிக்கு பக்கத்துல வரா, ஏதோ ஒரு சாப்பிடுற பொருள் தான் தரா. இவங்களுமே எனக்கா அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மருமக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி தொட்டுலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட வியாதி என்னோட பொண்ணுக்கு வரதுக்கா, கொஞ்சம் தள்ளியே இருங்கன்ற மாதிரிலாம் அதட்டுறாங்க. இப்ப இவங்களோட முகமே மாறிடுது, ஃபீல் பண்றாங்க. எதுவும் சாப்பிடுறதுக்கு செய்யலையான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் உங்க அம்மா அப்பாக்கு ஆக்கி போடுறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களா, வர வழியிலேயே சாப்பிட்டோம்ல, அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி ஒய்ஃப் படுக்குறாங்க. இப்ப இவருக்கு அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப ஃபார்மாலிட்டிக்கு கேட்கலான்ற மாதிரி அம்மாக்கு பக்கத்துல வராரு. சாப்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மாவும் சாப்பிட்டேன்னு போய் சொல்றாங்க. சரி நான் படுக்க போறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இவங்க சாப்பிடாமே இன்னைக்கு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பெருசா காசை செலவு பண்ணாம பசங்களுக்காக தான் பார்த்து பண்ணிருப்பாங்க. அப்படி வளர்த்தோம் பசங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே வருத்தம் இருக்கு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் தனியா போயிட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்களை மட்டும் நான் விட்டுட்டு போகவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க ஒய்ஃப் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இவருமே ஒய்ஃப் இறந்ததை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இந்த இடத்த காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணனுக்கு தம்பி கிட்ட வந்து போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. தம்பியால இப்ப கூட வர முடியல போல, ஒரு வேலையில லாக் ஆயிருக்காரு போல. அண்ணா காசு கூட அனுப்பிடுறேன், எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பு, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. பாட்டி மட்டும் இறந்து போயிருக்க மாட்டாங்க, கூட தாத்தாவும் இறந்து போயிருக்காரு போல. கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த டைம் இவங்க பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. குழந்தை என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. நான் எங்க போனாலும் உங்களையும் கூட கூட்டு தான் போவேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. இவங்க இறந்து போனாங்கல்ல, அந்த துக்கத்துல இவரும் இறந்து போயிட்டாரு, 2 பேருமே சேர்ந்து தான் போயிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட இந்த கதையும் முடிஞ்சிருது. இதை கேட்கிற இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட ரொம்ப பாசமா தான் இருந்திருப்பாங்க. அம்மா விஷயத்துல நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு தோணுது. அதே மாதிரி வீட்டுல இருக்க அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பொண்ணு மேல நம்ம கை வச்சிருக்க கூடாது, அவசரப்பட்டு கை வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணு ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்கிறத டிடிஆர் பாக்குறாரு. இந்த கதைகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அதுதான் இப்போ உனக்குள்ள நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் கதைகள் இருக்குல்ல, அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி சொல்றேன்ற மாதிரி இவரும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தமிழக மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டிட்டாங்கன்ற மாதிரி ஷூட் பண்ணி சாவடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 பேரோட பாடி வந்திருக்கு. இதுல ஒருத்தரோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்களுக்கு அது என்ன ஒரு கை குழந்தை இருக்கு.
இதுக்கப்புறம் குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. மீன் வியாபாரம்லாம் பார்த்து பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பையனை நல்லாவே படிக்க வச்சிருப்பாங்க. இவர் காலேஜையும் முடிச்சிடுறாரு. அதியனுக்கு கண்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருமே அம்மா தேடுறாங்கன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அதியன் சாப்பிடலாம் நினைக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அதியன் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. அம்மாக்கு ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அம்மா அதை மறைச்சிருக்காங்க. இதனால அதியன் இருக்கார்ல, அம்மா கிட்ட பயங்கரமா சத்தம் போடுறாரு. நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அம்மாவை அனுப்பி விடுறாரு. ஏன்னா டாக்டர் இன்னும் பேசணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் டாக்டர் கிட்ட உட்காந்து பேசுறாரு. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணோம், 10 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத கண்ணனுமே நோட் பண்றாரு. என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. இவருமே விஷயத்த சொல்றாரு. இது எதுக்காகடா என்கிட்ட சொல்ல? எனக்கு அம்மா கிடையாது, உன் அம்மா தான் எனக்கு அம்மா மாதிரி சோறுலாம் போட்டாங்க. அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம், கவலைப்படாதன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க விதவையா மாறிட்டாங்கல்ல. இதே ஊர்ல மகிமன்ற ஒரு ரவுடி இருப்பாரு. அவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்களை அடைஞ்சே தீரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆறுதல் சொல்றதுக்காக எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வராரு. மீடியாட்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. இவருமே அதுக்கு பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் ஆளுங்க மகிமையை பத்தி சொல்றாங்க. இவன் நிறைய சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்கான், தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனை மாதிரி சொன்னா பண்றவங்க தான் நமக்கு தேவை, இவனை வந்து என்ன பார்க்க சொல்லுன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்றாரு. இதை பத்தி ஆளுங்க மகிமை கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அதியன் அம்மா இருக்காங்கல்ல, பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை இவர் திருட்டுத்தனமா எட்டி பாக்குறாரு. யாரோ பாக்குறாங்கன்னு அம்மாக்கு தெரிஞ்சிருது. யார் அது, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவர் நான் தான் பார்த்தேன்றத சொல்றாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா வச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க திட்டி அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த மகிமை இருக்கார்ல, எம்எல்ஏவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எம்எல்ஏ ஒரு நபரோட போட்டோவை காட்டுறாரு. இவன் கதைய முடி, இவ்வளவு காசு தரேன்ற மாதிரி சொல்றாரு. சரி தலைவரே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த நபரோட கதையை முடிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரவுடியா மாற ஆரம்பிக்கிறாரு. அதியன் அம்மா இருக்காங்கல்ல, அதியனை நல்லபடியா படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மகிமை இருக்கார்ல, ஒரு நாள் அதியனை உட்கார வச்சு பேசுறாரு. நீலாம் படிச்சு என்னடா ஆக போற, பேசாம என் கூட சேர்ந்து பொட்டலம் ஓட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த பையன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றான். அதெல்லாம் நீ காதுல வாங்காத, நல்லா படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, என்னைக்காவது நீ ஒரு நாள் பெரிய ஆளா மாறுவன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா இந்த மகிமை இருக்கார்ல, இப்ப பெரிய ஆளா மாறிடுறாரு. ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இவர் வட்டிக்கு காசுலாம் தருவாரு போல. அது தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அம்மாவோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அதியனும் காசு கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, அவ சாகர நிலைமையில இருக்காளா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன், கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ராணி மாதிரி இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அதியனுக்கு கோவம் வந்துருது. சட்டுன்னு இவரோட காலரை பிடிச்சிடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சுத்தி இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அதியனை தடுத்துடுறாங்க. இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் காப்பாத்தி கூட்டு போறாரு. இப்ப காலையில சமயம் அதியனை எழுப்புறாரு. மகிமை அசிஸ்டன்ட் மகிமையை பாக்குறதுக்காக வர சொன்னா, ஏன்னா ஒரு வேலை வச்சிருக்காராம், அந்த வேலையை பண்ணா 10 லட்ச ரூபாய் தராராம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. பண்ணலாமா வேணாமான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பண்ணலான்னு முடிவு எடுத்துடுறாரு போல. இப்ப நேரா மகிமையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ கண்டிப்பா வருவன்னு எனக்கு தெரியும், வெள்ளக்காரங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வராங்க, அவங்கள தூக்கணும், அவங்க கதையை முடிக்கணும், இதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. சாகடிக்கிறதுலாம் என்னால முடியாதுன்ற மாதிரி அதியன் சொல்றாரு. சரி நீ சாகடிக்க கூட வேணாம்ப்பா, தூக்கி எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, நாங்க மீதியை பாத்துக்கிறோம், நீ காசை வாங்கிட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி அம்மாவை காப்பாத்தணும்ல, இந்த வேலையை எடுத்துக்கிறேன்ற மாதிரி அதியனும் எடுத்துக்கிறாரு. இதுல மகிமை பண்ண சூழ்ச்சியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அதியன் மேல கைய வச்சிட்டார்ல, இதுலயே மகிமைக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அவன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துலதான் 2 பேரை காலி பண்ணணுன்ற மாதிரி வேலை வருது. அதை நேரடியா பண்ணாத, ஏன்னா வெள்ளக்காரங்க மாட்டினா உன் லைஃபே காலி ஆயிடும், வேற யாரையாவது வச்சு இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி வேலை கொடுத்தவர் சொல்லியிருப்பாரு. அதனால அவனை வச்சு வேலையை பண்ணலாம், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி பிளானை போட்டிருக்காரு. இது எதுவுமே அதியனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரியாது. அம்மாவோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப 2 பேருமே மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் கார்ல அவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டியோட வராங்க. இவங்க செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. அந்த 2 வெள்ளக்காரங்களையும் தூக்கிடுறாங்க. அம்மாக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக இவங்களுமே காசை கட்டுறாங்க. சாரி சார், அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க.
என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கா வராங்க. இந்த விஷயத்த கண்ணனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அம்மா இறந்து போயிட்டதா சொல்றாங்கடா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இங்க இருக்க பொருள்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த பியூனோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெண்டு வெள்ளைக்காரங்க வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் தரலாம் நினைச்சாங்க, அதுக்குள்ள அந்த வெள்ளைக்காரங்களை யாரோ தூக்கிட்டாங்க. இப்ப பாரு, உங்க அம்மா மட்டும் இல்ல, நிறைய பேரோட உயிர் போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வர இருந்த ரெண்டு வெள்ளைக்காரங்களோட பேனரை ஆளுங்க தூக்கிட்டு போறாங்க. அந்த விஷயத்த கண்ணன் கவனிச்சிடுறாரு. இவங்க தூக்குனாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் தான் டாக்டர்னு கண்ணனுக்கு தெரியுது. மச்சான், அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம்டா, நம்ம அம்மாவை காப்பாத்திருக்கலாம், நம்மளே அதை கெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவை காப்பாற்ற முடியலன்றதுக்காக கண்ணன் காசெல்லாம் கீழே போட்டிருப்பாரு. இப்ப அதியன் இருக்காருல, வேக வேகமா அந்த காசை எடுத்துட்டு இருக்காரு. இது எதுக்காகடா எடுக்கிறன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எப்படியாவது மீதி இருக்கவங்கள காப்பாற்றணுன்ற மாதிரி அதியன் சொல்றாரு. காசை திரும்பி தந்துட்டு அவங்கள கூப்பிட்டுக்கலான்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இந்த மகிமை கதையை முடிக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இந்த காசை வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேரை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. மகிமை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. இதனால அதியன் இருக்காருல, இந்த வாட்டி இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. சுத்தி இருக்க எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் இந்த மகிமையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து மகிமையை குத்துற மாதிரி வராரு. இங்கதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு பையன் பெருசா இவர்கிட்ட பேசவே மாட்டான், ஏன் என்கிட்ட பேச மாட்டே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ ஸ்லம்ல இருந்து வரல, நீ மோசமானவனா இருப்ப, உன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு என்னோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அம்மா இருக்காங்கல்ல, உன் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை வரும், நீ தப்பு பண்ற மாதிரி நிலைமை கூட வரும், அப்ப கூட அந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, அப்பதான் நீ நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இவர் குத்துற மாதிரி கத்தியை ஓங்கினார்ல, ஆனா குத்துனா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல தான் கத்தியை குத்திருப்பாரு. இந்த மகிமையை அப்படியே விட்டுட்டு கிளம்புறாரு. அதியனோ கண்ணனோ ட்ரெயின்ல வரும்போது டிடிஆர் கிட்ட கண்ணன் தான் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப அதியன் எப்படி இருக்காருன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதியன் கலெக்டரா மாறிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி டிடிஆர் சொல்றாரு. இப்ப இன்னொன்னு கதையும் டிடிஆர் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஆஃபர் வந்திருக்கு. இந்த ஹஸ்பண்டோட அம்மா பேரு அன்னக்கிளி அப்படின்றது. அன்னக்கிளி இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுலான்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஆட்டோ டிரைவரை காட்டுறாங்க. இவர் பேரு அன்பு அப்படின்றது. அன்பு இருக்கார்ல, ரீசெண்டா ஒருத்தவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. அவங்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப கால் பண்ணவங்க இருக்காங்கல்ல, நான் வீட்டுல பேசிட்டேன், வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் நாளை கழிச்சுதான் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாரு. இப்போதைக்கு நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அம்மாவை கூட்டு வந்துடுறான். என் அம்மாவை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பா இறந்து போனதுல இருந்து அம்மா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல, தனியாலாம் பேசிப்பாங்க, அந்த சமயம்லாம் அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரி பையன் சொல்றாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மாவை பார்க்க வருவேன்னு சொல்றீங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்குறதுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாவும் சுத்தி முத்தி இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சின்ன வயசுல அனாதையா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தான் கல்யாணம் பண்ணி இவங்களை நல்லபடியா பார்த்திருப்பாரு. நீங்க எந்த இடத்துல இருந்து என்ன கூட்டு போனீங்களோ அதே இடத்துக்கு நம்ம பையன் கூட்டு வந்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஃபீலிங்கா பேசுறாங்க. பையன் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல அம்மா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவாங்க. இப்ப அன்னக்கிளி இருக்காங்கல்ல, அன்போட ஆட்டோல தான் வந்துட்டு இருக்காங்க. எங்கம்மா போனோன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, பீச்சு கிட்ட வண்டியை நிறுத்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கற்பனையில தெரியுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பையன் ஆசிரமத்துல சேர்த்தான்ல, அங்க இருந்து நான் வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மயக்கம் வருது. பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் அன்பு பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப வேகமா ஓடி வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இவங்க சாப்பிடாம தான் மயங்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களுக்கான சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி தராரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி அன்னைக்கிளி கேக்குறாங்க. எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லம்மா, உங்களை மாதிரி யாரையாவது பார்த்தா அம்மா அம்மா ஆசை தீர கூப்பிட்டுப்பேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் மகின்ற ஒரு பொண்ணு என்னோட வாழ்க்கையில வரப்போறான்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டாரு. இங்கதான் இவரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க தான் மகியா இருப்பாங்க. ஒரு வாட்டி கஸ்டமரா ஆட்டோல வந்திருப்பாங்க. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இது அவங்களுமே பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. வேற ஒரு நாள் ஆட்டோல இவர் ஏத்துறதுக்காக வராரு. இல்ல, நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. மேடம், இதுக்கப்புறம் ஆட்டோலாம் வராது, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் ஆட்டோல ஏறி டிராவல் பண்றாங்க. ஆனா நிறைய ஆட்டோ போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஆட்டோ போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப ரோட சரி பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் பொய்லாம் சொல்றாரு. இவர் மனசுல இருக்கிறத வெளிப்பத்திரலாம் நினைக்கிறாரு. என் லைஃப்ல யாருமே கிடையாது, நீங்க மட்டும் என் லைஃப்ல இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி வேகமா இறங்கி போறாங்க.
ஆனா யோசிச்சு பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி தோணுது. இத பத்திலாம் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மகியோட அம்மா தான் சம்பாதிக்கிற வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க, அப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பாரு. இந்த மாதிரி நமக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லம்மா, என்ன நல்லபடியா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த நாள் அவனை வர சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அம்மாக்கு விருப்பம் இல்ல, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் அவரை வர சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இவர் ரொம்ப நேரமா இவங்களை கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காருல, நீங்க எங்கம்மா இறங்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்கு எங்க இறங்குறதுனே தெரியல. இங்கேதான் எனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவர் நிறைய காசு இவங்களுக்காக செலவு பண்ணிருப்பாரு. நாளைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன், உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தா தரீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. இவங்க வேகமா செயினை கலட்டுறதுக்காக போறாங்க. செயின்லாம் வேணாமா விடுங்க பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க, ஒரு அம்மாவா இந்த செயினை தரேன் வாங்கிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் எவ்வளவோ வேணான்னு சொல்லிட்டாரு. இந்தப்பா வச்சுக்கோன்ற மாதிரி தந்துட்டு இவங்க இறங்கிடுறாங்க. இவருமே கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியல. பக்கத்துலயே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அது மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். இவருமே விட்ட இடத்துல போய் பார்க்கலான்ற மாதிரி வேகமா பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல இல்ல, வேற எங்க போயிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. பீச்ல செக் பண்ணலான்னு பீச்சு கிட்ட வராரு. பார்த்தா அங்கதான் உட்காந்துருக்காங்க. என்னம்மா நீங்க போலியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஏமா முன்னாடியே சொல்ல, என் வீட்டுக்கு வந்து என் கூடயே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அன்னைக்கிலேயே இவர் கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போறாருல, அம்மாவையும் கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என் பொண்ணு உங்களுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி சொன்னா இவங்க யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு புதுசா கிடைச்ச அம்மான்ற மாதிரிலாம் இவர் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் லாங்ல இருந்து மகி பாத்துடுறாங்க. இவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வர சொல்லியிருக்காங்க. யார் அவங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுல தான் இருக்க போறாங்க, நல்லபடியா நம்ம 3 பேர் இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இல்ல சுத்தமா இவங்களுக்கு விருப்பம் இல்ல. நீ தனியா இருக்கன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இவரும் வீட்டுக்குள்ள வராரு. வாங்கம்மா கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாரு. என்னாச்சுப்பா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா மகியோட அம்மாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைல்ல, அம்மா உள்ள பூந்து பிரச்சனை பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் அன்னைக்கிலேயே கூட்டு வந்திருக்காருல, அந்த லேடியும் கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆனவர் அம்மாவை அரைஞ்சிடுறாரு. அம்மாவை அரைஞ்சதுனால இதுக்கப்புறம் நடக்காதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் இவர் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. என்ன பத்தி பேசினதுக்காக நீ எதுக்காகப்பா கோவப்பட்டு அரைஞ்ச, இப்ப என்னால பாரு உன் கல்யாணமே நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விடுங்கம்மா, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொன்று பொண்ணு என்னோட லைஃப்ல கிடைச்சிருவா, இப்பதான் அம்மா நீங்க கிடைச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசுறாரு. இப்ப அம்மாவும் ஃபீல் பண்றதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 4வது கதையும் டிடிஆர் சொல்லி முடிச்சிடுறாரு. மொத்தம் 5 கதைன்னு சொல்லியிருப்பாரு. 5ஆவதா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த கதை என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. சொன்ன வரைக்கும் போதுமா, இப்பயே உன்னோட மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் வரமான்ற மாதிரி டிடிஆரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 5வது இவரோட கதை தான். இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை மதிக்கவே மாட்டாரு. எப்ப பாரு ஒய்ஃபு கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒய்ஃபு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமையை புரிஞ்சிருப்பாரு. இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் இங்க இருந்து நடந்து போறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மா எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட நடந்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி அம்மாக்கு கால் பண்றாங்க. அம்மா சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அம்மாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.